எவ்ரிவன், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான சிறுபருப்பு சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா இட்லி தோசைக்கு துவரம்பருப்பு சாம்பார் விட இந்த சிறுபருப்பு சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, அதே நேரத்துல உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். இந்த சாம்பாருக்கு 1/4 கப் பாசிப்பருப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ப்ரௌன் ஆயிடக்கூடாது, லைட்டா இந்த மாதிரி சூடானா மட்டும் போதும். இந்த மாதிரி வறுத்துட்டு சாம்பார் பண்ணும்போது சாம்பார்ல கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இல்லாம இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதை 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக போன அப்புறம் பருப்பை இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. 2 துண்டு புளியை தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறதுக்கு 3-4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம், ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக கலர் மாறினதும் 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி, அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இதில் 4 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கடைசியில் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணும்போது சாம்பாரோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் கொதிச்சா போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இட்லி தோசைக்கு இதோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.